வணக்கம். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த சித்தேரி அருகே பயணிகள் ரயிலின் 11 பெட்டிகள் தடம் புரண்டதில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 11 பெட்டிகள் தடம் புரண்டுள்ளதால் தண்டவாளம் சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக அரக்கோணம் வழியாக செல்லும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. விபத்து நேரிட்ட இடத்தில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறுகிறார் அங்குள்ள சன் செய்தியாளர் மோசஸ். இன்று அதிகாலையில் முசாப்பூர் எக்ஸ்பிரஸ் வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னையிலிருந்து காலை 4 மணியில் புறப்பட்டது. இந்த ரயில் அரக்கோணத்தை சுமார் 5 மணிக்கு அளவில் கடந்த நிலையில் சித்தேரி ரயில் நிலையம் அருகில் 5:30 மணி அளவில் பலத்த சத்தத்துடன் தடம் புரண்டது. இதில் ஏசி கோச் A1, B1, B2, B3 ஆகிய கோச்சுகள் உட்பட S1 ஆகிய கோச்சுகள் முற்றிலும் சேதமடைந்தது. அது மாத்திரமல்ல, அதில் இருந்த பயணிகளை அப்பகுதி கிராம மக்கள் துரிதமாக செயல்பட்டு அவர்கள் காப்பாற்றியுள்ளனர். இதில் ஒருவர் இடத்தில் இறந்துள்ளார். மேலும் பலர் காயங்களுடனும் அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் அரக்கோணத்திற்கு திருத்தணி, ஷோலிங்கர் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து தீயணைப்பு படையினரும் மற்றும் 108 ஆம்புலன்ஸ்களும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து காயப்பட்ட பயணிகளை அரக்கோணம் மற்றும் ஷோலிங்கர் பகுதிக்கு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த சம்பவத்தினால் ரயில்வே டிராக் முற்றிலும் சேதமடைந்ததுடன் மேலே OH லைனும் முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் ரயில் சேவை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சங்கர் சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் ஆய்வு செய்தார். அதேபோல SP ஈஸ்வரன் அவர்கள் சம்பவ இடத்துக்கு நேரில் வந்து பார்வையிட்டார். மேலும் டிரைவர் மற்றும் கார்டை ரயில்வே மருத்துவமனை குழு அவர்களை ஆய்வு செய்தனர். அவர் எந்த வகையில் குறித்திருக்கிறார்களா என்று பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டனர். இந்த பணியில் தற்போது ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து சேவையை தற்போது துவங்கியுள்ளனர். அதிகமாக பாதிக்கப்பட்டால் இந்த நேரம் ஏற்படும் என தெரிகிறது. மேலும் தற்போது இந்த பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிறார்கள். ஆகவே இந்த பணி துரிதமாக செயல்பட்டாலும் இது அதிக நேரத்தை எடுக்கும் என தெரிகிறது. இந்த சித்தேரி பகுதி ரயில் விபத்துக்கள் பல நடைபெற்றுள்ளது. ஆனால் தெரியவில்லை. அதிகாரிகள் இந்த பகுதியில் வந்து மெத்தனமாக காணப்படுகின்றனர். அது மாத்திரமல்ல, இந்த பெட்டியில் பயணம் செய்த பலர் அவர்கள் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் மொழி தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர் சரியான ஒரு வழி சொல்லாத நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்வது ஏது செய்வது திகைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.